வணக்கம் மாஸ்டர்ஸ். வணக்கம் மாஸ்டர்ஸ். இந்த பிரபஞ்சத்துக்கு என்னுடைய நன்றி வணக்கத்தையும் தெரிவித்து கொண்டு, பிதாமக பத்திரிஜைக்கும் என்னுடைய நன்றி வணக்கத்தையும் தெரிவித்து கொண்டு, இன்றைக்கி சிவபிரவாசத்தில் என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இப்போ இன்றைக்கி சகல ஆபத்தை பற்றி நமக்கு சொல்கிறாங்க. அதுக்கான பாடல் என்ன அப்படின்னு பார்க்கும்போது, புகழும் மலம் ஒழித்ததற்கு கலாதி முதல் மாயை பொருந்தியிடும் அரண் அருளால் போதும் தீபம் சகலமெலாம் உடனாயவாறு போல தரும் அருளை மலம் உயிர்கள் சாராமல் மறைக்கும் இகழ் இவரும் இவை உணரில் இருள் வெளியாம் தன்மை எய்தும் இவை தன் செய்தி இலங்கும் விந்து பகர்வு அறிய உணர்வாகி ஒளியாய் உள்ள பான்மையினால் ஒரு நாதம் படரும் தானே அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இங்கே சகல அவத்தை பற்றி என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, அதற்கான கருத்து என்ன அப்படின்னா, இதுக்கு முன்னாடி நம்ம இந்த ஆணவ மலத்தை பற்றி பார்த்தோம். இந்த ஆணவ மலத்தினுடைய மறைப்பை இப்போ உயிர்களினுடைய அறிவை அதாவது மெய் அறிவை முழுவதுமாக இந்த ஆணவ மலம் மறைத்திருக்கு அப்படின்னு நம்ம பார்த்தோம். இப்போ இந்த ஆணவ மலத்தினுடைய இந்த சகல அவத்தையில் என்ன அப்படின்னு பார்க்கும்போது, இந்த ஆணவ மலத்தினுடைய மறைப்பை நீக்குதற் பொருட்டு சிவத்தின் அருளால் சுத்தமாயின் காரியமான வாக்குகளும் கலையாதி தத்துவங்களும் ஆன்மாவை பொருந்தும். அப்போ இந்த ஆணவ மலத்தினுடைய மறைப்பை நீக்குவதற்காக சிவத்தினுடைய அருளால் சுத்தமாயிலிருந்து அதனுடைய காரியமான வாக்குகளும் கலையாதி தத்துவங்களும் நமக்கு ஆன்மாவை சேருது அல்லது பொருந்தும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ ஏன்னா நமக்கு கலையாதை தத்துவங்கள் அப்படின்னு சொல்லும்போது பிரகிருதி மாயிலிருந்து நமக்கு ஆன்ம தத்துவங்கள் கொடுக்கப்படுது. அப்புறம் அசுத்த மாயிலிருந்து வித்யா தத்துவங்கள் கொடுக்கப்படுது. அப்புறம் சுத்த மாயிலிருந்து நமக்கு இந்த சுத்த மாயினுடைய காரியமான வாக்குகள், அப்புறம் சிவ தத்துவம், இது எல்லாமே நம்ம பார்த்துருக்கோம் இல்லையா. ஸோ இது எல்லாமே ஆன்மாவை பொருந்தும். அப்போ எதுக்காக பொருந்துது அப்படின்னு பார்க்கும்போது, இந்த ஆணவ மலத்தினுடைய மறைப்பை நீக்குதற் பொருட்டு சிவத்தினுடைய அருளால் வழங்கப்படுது. அப்போ இந்த விளக்கானது தான் சேர்ந்த தண்டு, தகளி, நெய், திரி முதலிய எல்லாவற்றோடும் கூடி பிரகாசித்து எரிவது போல, இப்போ ஒரு விளக்கு எரியுது அப்படின்னா அந்த ஜுவாலை எரியுதும் இல்லையா, அது வெறுமனே அந்த திரி மட்டும் அதுவும் எரிய முடியாது இல்லையா. ஒரு விளக்கு வேணும், அதில் தகளி, அதில் நெய் ஊற்றணும், திரி போடணும், இது எல்லாமே சேர்ந்ததுனால தான் அது பிரகாசமாக எரியுது. அதுபோல் உயிர்களின் அறிவு தத்துவங்களோடு கூடி விளக்கம் பெறும். அப்போ வெறுமனே நமக்கு தனுகரண புவன போகம் கொடுத்தாலும் அந்த இறைவன் கொடுத்த தத்துவங்கள் இல்லைன்னா செயல்பட முடியாது. அப்போ அந்த உயிர்களினுடைய அறிவு தத்துவங்களோடு கூடி விளக்கம் பெறும். ஆனால் அறிவை தருகின்ற தத்துவங்களை அருளுகின்ற திருவருளை உயிர்கள் அறிந்து கொள்ளாதபடி இந்த ஆணவ மலம் மறைத்து இருக்கும். அப்போ இறைவனுடைய திருவருளால் தான் நமக்கு இந்த தத்துவங்கள் கொடுக்கப்பட்டிருக்கு. தத்துவங்கள் வழியாக இந்த இறைவன் நம்மை இயக்குறான். அந்த தத்துவங்களை அருளுகின்ற அந்த திருவருளை இந்த உயிர்கள் அறிந்து கொள்ளாதபடி இந்த ஆணவ மலம் மறைத்து இருக்கும். இவ்வாறு மாறுபட்டு வருகின்ற மலமாகிய அந்த இயல்பை அறியும் இடத்து இருளும் ஒளியும் போன்ற தன்மை உடையதாகும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இவ்வாறு மாறுபட்டு வருகின்ற மலமாகிய அந்த இயல்பை அறியும் இடத்து இருளும் ஒளியும் போன்ற தன்மை உடையது ஆகும். அதாவது இருளும் ஒளியும் எவ்வாறு மாறுபட்டு இருக்கின்றதோ அதுபோல மலங்களின் இயல்புகளும் மாறுபட்டு இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த மலம் அப்படின்னு சொல்லும்போது இப்போ 3 விதமான மலங்கள் இருக்குது இல்லையா. ஆணவம், கண்மம், மாயை அப்படின்னு இருக்குது. இந்த இடத்துல நமக்கு மாயை பற்றி நமக்கு சொல்கிறாங்க இல்லையா. ஸோ அந்த ஆணவம் அப்படிங்கிறது இருளுக்கும், இந்த மாயை அப்படிங்கிறது ஒளிக்கும் இங்கே ஓமையாக சொல்கிறாங்க. ஸோ இனி அந்த ஆன்மாவினுடைய அறிவு விளங்கும் வகையும் அந்த மாயா காரியங்களின் செயலும் என்ன. அப்போ இங்கே ஆன்மாவினுடைய அறிவு எப்படி விளங்குது, அதனுடைய அந்த வகை எப்படி, அப்போ இந்த மாயா காரியங்களினுடைய செயல் என்ன அப்படின்னு கேட்டோம்னா, இந்த விந்து தத்துவத்திலிருந்து ஞான மாத்திரைக்கு ஏதுவாக ஒளி பொருந்தியதாக ஆன்மா அறியும் அறிவிற்கு ஈடாக ஒப்பற்ற அந்த சூக்கும வாக்கு தோன்றும் அப்படின்னு சொல்கிறாங்க.
அதாவது இப்போ நம்ம வந்து பேசக்கூடிய இந்த ஒரு பேச்சு மொழி அதெல்லாம் இருக்கு இல்லையா, இது எல்லாமே வந்து அந்த இறைவன் கொடுத்த ஒரு தத்துவம், வாக்கு அப்படிங்கிற அந்த ஒரு தத்துவம் வந்து விந்து தத்துவத்திலிருந்து நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. அப்போ அதை தான் இங்கே சொல்கிறாங்க மாஸ்டர். ஸோ இந்த வாக்கை பற்றி அடுத்த பாடலில் இனி விளக்கமாக இதில் சொல்லுவாங்க. இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த விந்து தத்துவத்திலிருந்து இப்போ சிவதத்துவத்தில் வந்து 5 நம்ம பார்த்துருப்போம், நாதம் பிந்து அப்படிலாம் அதில் வரும். அந்த விந்து தத்துவத்திலிருந்து அந்த ஞான மாத்திரைக்கு ஏதுவாக ஒருத்தருடைய அந்த அறிவு அதுக்கு ஏதுவாக அதுக்கு ஏற்றபடி இந்த ஒளி பொருந்தியதாக இந்த ஆன்மா அறியும் அந்த அறிவிற்கு ஈடாக ஒப்பற்ற அந்த சூக்கும வாக்கு தோன்றும். அப்போ அங்கேருந்து அந்த சூக்கும வாக்கு வந்து இந்த உயிர்களுக்கு வந்து தோன்றும். விந்து தத்துவத்திலிருந்து தோன்றிய அது பின் உந்தி தானத்திற்கு செல்லும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அப்போது இந்த சகலாவத்தை வந்து சகலாவத்தையினுடைய நிமித்தமாக இந்த மூலாதாரத்திலே விளங்கி நின்று அந்த விந்து சக்தி நின்றும், இப்போ மூலாதாரத்தில் விளங்குகின்ற அந்த உயிர் சக்தி இந்த விந்து சக்தி நின்றும் அந்த சொல்லுதற்கு அரிய அறிவாயும் விளக்கமாயும் அந்த ஆன்மாக்களிடத்திலே அவரவருடைய கண்மங்களுக்கு ஈடாக அந்த சூக்குமை வாக்கு புறப்பட்டு துரியத்தில் செல்லும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ மேலே அந்த மூலாதாரத்தில் இருந்த அந்த சக்தி அந்த விந்து சக்தி இருக்கு இல்லையா, அந்த சக்தியானது அவரவருடைய அந்த உயிர்களுடைய அந்த அறிவாயும் விளக்கமாயும் இருக்கக்கூடிய அந்த ஆன்மாக்களிடத்திலே அவங்கவுங்களுடைய கண்மத்திற்கு ஈடாக அதுக்கு ஏற்றபடி அந்த சூக்குமை வாக்கு அப்படிங்கிறது இந்த மூலாதாரத்திலிருந்து புறப்பட்டு அந்த துரியம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த உந்தி தானத்திற்கு அந்த வாக்கு சூக்கும வாக்கு செல்லும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ வாக்குகளை பற்றி அடுத்த பாடலில் ரொம்ப தெளிவாகவே நமக்கு கொடுத்துருக்காங்க. அதனுடைய இதை நம்ம அடுத்த பாடலில் கூட பார்க்கலாம். அடுத்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்க்கும்போது, ஏன்னா வந்து நமக்கு இந்த ஆணவ மலத்தினுடைய மறைப்பை வந்து நீக்குவதற்காகத்தான் அதற்கு மாற்று ஆணவ மலத்துக்கு வந்து மாற்று பொருளாக நமக்கு மாயையும் கண்மமும் கொடுக்கப்பட்டிருக்கு. அப்போ இந்த மாயா காரியங்கள் நமக்கு தனு கரண புவன போகம் இது எல்லாமே கொடுக்கப்பட்டிருக்கு இல்லையா, இதுவும் அந்த இறைவனுடைய திருவருளால் நமக்கு கொடுக்கப்பட்ட அந்த தத்துவங்கள் அதன் மூலம்தான் நம்மளுடைய இந்த ஆணவ மறைப்பை வந்து நீக்க முடியும். அப்போ இந்த ஆன்ம தத்துவங்களை இங்கே வாக்கை பற்றி சொல்கிறாங்க. அதாவது சுத்தமாயிலிருந்து இறைவனுடைய திருவருளால் அந்த விந்து சக்தி நின்றும் நமக்கு இந்த சூக்கும வாக்கு அப்படிங்கிறது மூலாதாரத்திலிருந்து அந்த உந்திக்கு நமக்கு வந்து அதாவது இந்த துரியம் அப்படிங்கிற அந்த பாகத்துக்கு புறப்பட்டு மேலே எழும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஸோ ஆணவ மலம் நீங்குவதற்கு உரிய வழி யாது என்றால் சிவனின் அருளால் மாயா காரியமாகிய கரையாதி தத்துவங்கள் உயிர்களோடு கூடி மலப்பரிபாகம் நிகழ்ந்து சிவன் அருள் கிட்ட ஆணவம் நீங்கும் என்பதே பதிலாகும். அப்போ இந்த ஆணவம் நீங்கிறதுக்கு வழி என்ன அப்படின்னு கேட்டோம்னா, அந்த சிவனினுடைய அருளால் அந்த மாயா காரியமாகிய அந்த கலையாதி தத்துவங்கள், இப்போ நம்ம வந்து ஆன்ம தத்துவங்கள் இதெல்லாம் நம்ம பார்த்தோம் இல்லையா, நிறைய 36 தத்துவங்கள் வந்து கொடுக்கப்பட்டிருக்கு. அப்போ இந்த தத்துவங்கள் எல்லாமே இந்த உயிர்களோடு கூடி இந்த மனப்பரிபாகம் நிகழ்ந்து அந்த சிவன் அருள் கிட்ட அப்போதான் நமக்கு இந்த ஆணவம் நீங்கும் அப்படிங்கிறது இங்கே வந்து பதிலாக சொல்கிறாங்க. அப்போ சிவன் அருள் நம்ம போன பாட்டிலேயே பார்த்தோம், சிவன் அருள் இறைவனுடைய அருள் திருவருள் கிடைச்சாதான் இந்த ஆணவ மலம் நீங்கும் அப்படிங்கிறத பார்த்தோம். அது மட்டும் இல்லாமல் இறைவனுடைய திருவருள் இருந்தால் மட்டும்தான் நமக்குள்ளே அந்த ஆணவ மலம் இருக்குது என்பதையே நம்மளால் தெரிஞ்சுக்க முடியும் அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்தோம் இல்லையா, அதுதான் இங்கே சொல்கிறாங்க. ஸோ மலப்பரிபாகம் நிகழ்ந்து சிவன் அருள் கிட்ட ஆணவம் நீங்கும் என்பதே இதற்கான பதிலாகும் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. அப்போ இந்த கலை முதலிய தத்துவங்கள் கூட உயிர்களுக்கு அறிவு விளக்கம் பெறுகிறது. அப்போ இந்த தத்துவங்கள்லாம் கொடுக்குறனால தான் உயிர்களுக்கு இந்த அறிவு விளக்கம் பெறுது. ஏன்னா அறிவு முழுவதுமே மறைக்கப்பட்டு இந்த ஆணவ மலமானது உயிரினுடைய அறிவு மொத்தத்தையும் மறைத்து இருந்தது. அப்போ இறைவன் வந்து எப்படியாவது இதுகளை வந்து கரை சேர்க்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த மாயா காரியமாகிய தனுகரண போகத்தை கொடுத்து தத்துவங்களை கொடுத்து இந்த உயிரினுடைய இச்சாசக்தி கிரியாசக்தி ஞானாசக்தி எல்லாத்தையும் தொழில்பட செய்கிறாரு. அப்போ அந்த தொழில்பட செய்ய தான் அந்த உயிர்களுக்கு இந்த அறிவு விளக்கங்கிறது வருது. ஓகேங்களா. ஆனால் அந்த அறிவு முதல்ல ஒரு எப்படிப்பட்ட அறிவாக இருக்குது அப்படின்னா தெரிவ உணர்வாக இருக்குது. நிலை இல்லாததை நிலை இன்னும்
அதாவது உயர்ந்த பொருட்களை தாழ்வாகவும் எப்படி மாறி அந்த திரிபு உணர்வுன்னு சொல்லுவாங்களே, மாற்றி மாற்றி தவறான ஒரு உணர்வை தான் அது வந்து ஏற்படுத்துது. உலக அறிவையும் அது ஏற்படுத்துது. அதுக்கப்புறம் தான் அந்த ஞானாசருடைய அந்த நமக்கு வந்து அறிவுரைகள் இதெல்லாம் கேட்ட பிறகு தான் அந்த திருவுருளை பற்றி உள்ள அந்த நமக்கு அறியக்கூடிய உணர்வுங்கிறது இந்த உயிர்களுக்கு கிடைக்கி அப்படின்னு நம்ம பார்த்துருப்போம். ஸோ அதாவது இங்கே சொல்கிறாங்க. ஸோ அந்த தத்துவங்கள் கூட எதற்காக உயிர்களுக்கு கொடுக்கப்படுது அப்படின்னா அறிவு விளக்கம் பெறணும் அப்படிங்கிறதுக்காக தான். ஏன்னா அந்த உயிர்களினுடைய அந்த மெய்யறிவு மொத்தமே அந்த ஆணவ மலத்தால் மறைக்கப்பட்டிருக்கு. அப்போ இது தொழில்பட செய்யணும். இந்த உயிர் வந்து ஒரு கல் போல் கிடக்குது. அப்போ அதை எடுத்து அதை எல்லாமே ஆக்டிவேட் பண்ணணும். அதை ஆக்டிவேட் பண்ணி மீண்டும் அந்த அறிவை விளங்கப்படுத்தணும் இல்லையா? அதுக்காகத்தான் அந்த இறைவன் வந்து இந்த 36 தத்துவங்கள் எல்லாமே இந்த உயிர்களுக்கு கொடுத்து அந்த மாயா கருவிகளை எல்லாம் கொடுத்து நம்ம வந்து இந்த உயிர்களுக்கு அறிவு விளக்கம் பெறதுக்காக தான் இறைவன் வந்து அப்படி செஞ்சுருக்காங்க. ஸோ இந்த அறிவை வந்து மறைக்கிறது என்னது அப்படின்னா இந்த ஆணவம். அப்போ இந்த மறைப்பை நீக்க தத்துவங்கள் தோன்றும் பொழுது முதலில் விந்து தத்துவத்திலிருந்து சூக்கும வாக்கு தோன்றுகிறது என்று குறிப்பிடுகிறது இப்பாடல். அப்போ இங்கே என்ன அப்படின்னா இந்த ஆணவ மறைப்பை வந்து நீக்குவதற்கு தத்துவங்கள் தோன்றும் பொழுது முதல்ல இந்த விந்து தத்துவத்திலிருந்து வந்து சூக்கும வாக்கு அப்படிங்கிற ஒன்று இருக்குது. அது அடுத்த பாட்டில் வந்து ரொம்ப தெளிவாகவே கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம இது மட்டும் இங்கே தெரிஞ்சுக்கலாம். அந்த விந்து தத்துவத்திலிருந்து, அதாவது சுத்த மாயையிலிருந்து நமக்கு அந்த சூக்கும வாக்கு வந்து இந்த உயிர்களுக்கு கொடுக்கப்படுது அப்படின்னு இந்த பாட்டில் வந்து நமக்கு எடுத்து சொல்லியிருக்காங்க மாஸ்டர்ஸ். அப்புறம் என்ன சொல்கிறாங்க இதை பற்றி அப்படின்னா, இந்த இறைவன் திருவருளால் ஆணவ மலத்தை அகற்றும் பொருட்டு கலை முதலாகிய இந்த மாயையின் காரியங்கள் உயிரின் அறிவை பொருந்தும். அப்போ இது என்ன சொல்கிறாங்க, இறைவனுடைய திருவருளால் இந்த ஆணவ மலத்தை அகற்றும் பொருட்டு இந்த கலை முதலாகிய மாயையினுடைய காரியம் போது தனுகரண புவன போகம் இது எல்லாமே உயிரினுடைய அறிவை பொருந்தும். இந்த உலக அறிவை முதல்ல அறியணும் அது இல்லையா? அதுக்கப்புறம் தான் யாருன்னு அறியணும், அப்புறம் பதியை பற்றி அறியணும், இறைவனை பற்றி அறியணும் இல்லையா? முப்பொருளை அப்புறம் தான் அது வந்து அறிய முடியும். அந்த மெய்யறிவை அப்புறம் தான் அது வந்து பெற முடியும். அப்போ முதல்ல இந்த உலக அறிவை வந்து அறிவதற்காக, இந்த ஒரு சிற்றறிவை ஏற்படுத்துவதற்காக தத்துவங்களும் இந்த மாயையினுடைய காரியங்களும் உயிர்களுக்கு கொடுக்கப்படுது. அதே மாதிரி இங்கே விளக்கு என்பது தகளி, திரி, நெய், சுடர் ஆகிய யாவற்றையும் கூட்டி ஒரு பொருளாக காணப்படுவது போல இவ்வாறு கலை முதலியன உயிரினுடைய அறிவை பொருந்துகின்றன. அந்த நிலையிலும் கூட உயிரினுடைய அறிவை இந்த ஆணவ மலம் மறைத்து நிற்கும். அப்படி இந்த மாயா கருவிகள் தத்துவங்கள் இதெல்லாம் கொடுத்தாலும் கூட அப்பவும் இந்த உயிர்களுடைய அறிவை ஆணவ மலம் மறைத்து நிற்கும். ஆணவ மலம் இருள் போன்றது, மாயா மலம் ஒளி போன்றது. அப்போ இந்த மாயை அப்படிங்கிறது நமக்கு வந்து நம்முடைய உயிர்களுடைய அறிவை சிறிது விளக்கக்கூடிய ஒரு சிறு விளக்கு அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். அப்போ இந்த ஆணவ மலம் இருள் அப்படின்னா அந்த மாயா மலம் அப்படிங்கிறது ஒளி போன்றது அப்படின்னு தான் நம்ம வந்து சொல்கிறாங்க. ஸோ எனவே இரண்டும் ஒன்றுக்கொன்று மாறுபட்டன. இந்நிலையில் விந்து தத்துவத்தினின்றும் சொல்லுதற்கு அரிய அந்த உணர்வாகவும் ஒளியாகவும் உயிர்களுடைய வினைக்கு ஈடாக ஒரு நாதம் மேல் நோக்கி எழுந்து படரும். அப்போ அந்த வாக்கு அப்படிங்கிறது நாதம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா? ஸோ அது வந்து விந்து தத்துவத்திலிருந்து நமக்கு வந்து வினைக்கு ஈடாக ஒரு நாதம் வந்து மூலாதாரத்திலிருந்து துரியத்திற்கு மேல் நோக்கி எழுந்து படரும் அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த முந்தைய பாடங்களில் நம்ம பார்த்த மாதிரி ஆணவ மலம் அப்படிங்கிற ஒன்று உண்டு. அது வந்து உயிரை தோற்றம் காலம் தொட்டே அனாதியாகவே அந்த உயிரை வந்து பற்றி நிற்குது அப்படின்லாம் நம்ம பார்த்தோம். அது மாதிரி உயிரினுடைய அதுவும் அந்த உயிரினுடைய இயல்பு அன்று, அது உயிரினுடைய குற்றம் அப்படின்னு தான் நம்ம பார்த்துருக்கோம். ஆணவ மலம் அப்படிங்கிறது உயிரினுடைய குணம் கிடையாது, அதனுடைய குற்றம். அப்போ குணம்னா மாற்றவே முடியாது. ஆனால் உயிரினுடைய குற்றம் என்பதனையும் அதனை அறிந்து கொள்வதும் அதனை நீக்குவதும் திருவருளின் துணையின்றி உயிர்களால் இயலாது என்றும் கூறிய ஆசிரியர் இந்த பாடலில் இறைவன் எவ்வாறு உயிர்களுடைய ஆணவத்தை படிமுறையே நீக்குகின்றான் என்பதை சொல்லத் தொடங்குகிறார். அப்போ முன்னாடியே நம்ம பார்த்தோம், ஆணவ மலம் அனாதி தொட்டே இந்த உயிரை பற்றி இருக்குது. அப்போ இந்த உயிரை பற்றி இருக்கிறது இந்த உயிரினுடைய அந்த ஆணவ மலங்கிறது உயிரினுடைய குற்றம்தான். ஆனால் அதை இந்த மாதிரி ஆணவ மலம் இருக்குங்கிறத அறிந்து கொள்வதும் அதை நீக்கிறதும் இறைவனுடைய திருவருளின் துணையின்றி உயிர்களால் முடியாது, இயலாது அப்படின்னு ஆசிரியர் வந்து இங்கே சொல்லி, அது மட்டும் இல்லாமல் எப்படி இறைவன் வந்து இந்த உயிர்களுடைய ஆணவத்தை படிமுறையில் நீக்குகிறான் அப்படிங்கிறத இந்த இதில் நமக்கு சொல்கிறாங்க. ஸோ ஆணவ மலத்தை ஒழிப்பதற்காக கலை முதலிய மாயா காரியங்களை இறைவன் அருளால் உயிரின் அறிவு பொருந்தும்.
அப்போ இந்த ஆணவ மலத்தை ஒழிப்பதற்காகத்தான் இறைவன் என்ன செய்கிறாரு, கலை முதலிய அந்த மாயா காரியங்களை, அதாவது தனுகரண புவன போகங்களை இறைவன் அருளால் உயிரினுடைய அறிவு பொருந்தும். ஆணவம் இருள் போன்றது, மாயை ஒளி போன்றது. இந்த ஒளி பகற்காலத்தில் விளங்கும் அந்த கதிரவனது பேரொளி போல அல்லாமல் இருளை சற்றே நீக்கும் அந்த கை விளக்கை போன்றது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இந்த ஒளி அப்படின்னோன்னா ரொம்ப பகல் காலத்தில் இருக்கக்கூடிய அந்த சூரியனுடைய பேரொளி போல் நம்ம நினைக்கக்கூடாது. இருளை கொஞ்சம் நீக்கக்கூடிய ஒரு சிறு விளக்கு மாதிரி அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது கை விளக்கு போன்றது மாயை அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஆணவத்தோடு கம்பேர் பண்ணும்போது மாயைங்கிறது கொஞ்சம் நல்லது தான் செய்யுது. நமக்கு ஒரு சிறிய விளக்கு போல் நமக்கு ஒரு அறிவை உயிர்களுக்கு ஏற்படுத்துது. விளக்கு என்பது சுடரை மட்டும் குறியாமல், அதாவது அது தகழி, திரி, நெய், சுடர் ஆகிய யாவும் சேர்ந்து அமைந்தது போல மாயையும் எப்படி அதாவது இந்த இடத்துல ஒரு விளக்கு எரியுது, அதனுடைய சுடர் அப்படின்னா வெறும் சுடர், அது தன்னாடி எரியுமா? எரியாது. அதுக்குன்னு ஒரு விளக்கு, தகழி, திரி வேணும், நெய் வேணும், அப்புறம் தான் அது சுடர் விட்டு எரியும். இதெல்லாம் தேவையில்லையே, அதோடு சேர்ந்து அமைஞ்சது மாதிரி இந்த மாயை அப்படிங்கிறதும் 3 வகையாக நமக்கு தெரியும் இல்லையா? அதாவது சுத்த மாயை, அசுத்த மாயை, பிரகிருதி மாயை அப்படிங்கிற 3மே அதன் 3னுடைய காரியங்களையும் ஒரு சேர இங்கே குறிக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ சுடர் போன்ற அந்த மாயை உயிரின் அறிவை விளக்குகின்ற போது ஆணவம் என்ற இந்த இருள் தன் தொழிலாகிய அறிவை மறைத்தலையும் உயிர் சிவனருளை சாராமல் தடுத்தலையும் செய்து வரும். அப்போ பாருங்கள், இப்போ சுடர் போல் இந்த மாயை உயிரினுடைய அறிவை விளக்குற போதும் அதாவது இந்த மாயை உயிருக்கு ஒரு சிறு விளக்காக இருந்து ஒரு உலக அறிவை கொடுக்குது. அப்படி கொடுக்கும் போதும் அந்த ஆணவங்கிற இருள் தன்னுடைய தொழிலாகிய அந்த அறிவை, அந்த மெய்யறிவை மறைத்து சிவன் அருளை சாராமல் தடுத்தலையும் அது செய்து வருது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஒன்றுக்கொன்று முரண்பட்டு வரும் இவ்விரண்டையும் உணர்ந்தால் இவற்றின் இயல்புகள் நமக்கு விளங்கும் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க மாஸ்டர்ஸ். அப்போ இதே இது இன்னொரு நூல்லையும் கூட இந்த கருத்துக்கள் சொல்லப்பட்டிருக்கு. சிவஞான மாப்பாடியத்தில் இந்த 4ஆம் நூற்பாவில் 2ஆம் அதிகரணத்தில் மாயா தனு விளக்காய் என்ற பாடலுக்கு உரை வகுத்தளிய மாதவ சிவஞான முனிவர் காட்டாகி நின்று விடயங்களை அறியுமாறு ஆன்ம ஞானத்தை விளக்குதல் மாயையின் செய்தி அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது காட்டாகி நின்று விடயங்களை அறியுமாறு ஆன்ம ஞானத்தை விளக்குதல் மாயையின் செய்தி, அவ்வறிவை தடுத்து நிற்றல் மலத்தின் செய்தி அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இந்த ஆணவ மலத்தை நீக்கி கொஞ்சம் உயிர்களுக்கு இந்த ஆன்ம ஞானத்தை தெரிவிக்கிறது இந்த மாயையினுடைய அதனுடைய வேலை. ஆனால் அந்த அறிவையும் தடுத்து நிற்கிறது இந்த ஆணவ மலத்தினுடைய வேலையாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இவை இரண்டும் இங்கனம் இருளும் ஒளியும் போல இகழி நிற்றலின் தன்மைத்தாகிய மாயை தன்மைத்தாகிய மலமா மாறி யாண்டையது அப்படின்னு சொல்லி இந்த நூலில் எழுதியிருக்கதே இங்கே நமக்கு நினையத்தக்கது அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் சிவஞான சித்தியார் அப்படிங்கிற அந்த சைவ சித்தாந்த நூல்லையும் இந்த கருத்து சொல்லப்பட்டிருக்கு. போத காரியம் மறைத்து நின்றது புகழ்மலம் கான் ஓதலாம் குணமுமாக உயிரினுள் விரவலாலே காதலால் அவித்தை சிந்த தரும் கலை ஆதிமாயை ஆதலால் இரண்டும் சோதி இருள் என வேறாமன்றே அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இப்போ நம்ம என்னும் பாடல்லையும் இங்கு விளக்கப்பட்டிருக்காங்க. ஸோ இவ்வாறு இறையருளால் உயிரின் அறிவில் கலை முதலியன பொருத்தப்பட்ட பிறகு அறிவும் விளக்கும் ஆகிய அந்த விந்து சக்தி உயிர்களிடத்திலே வாக்குகளை தோற்றுவிப்பதற்காக ஒரு நாதம் தோன்றும். இந்த வாக்கு சூக்குமை வாக்கு எனப்படும். இது நுண் ஒளியாகும் அப்படின்னு இதை நமக்கு எடுத்து சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி இந்த ஆணவ மலத்தை நீக்கணும் அப்படிங்கிறதுக்காக இறைவன் திருவருள் கொண்டு நம்ம மேலே ஒரு கருணையோடு இந்த தத்துவங்கள் எல்லாத்தையும் இந்த உயிர்களுக்கு படைத்து கொடுத்து இந்த மாயையினுடைய காரியமாகிய தனுகரண போகத்தையும் இந்த உயிர்களுக்கு கொடுத்து அந்த உயிர்களுக்கு ஒரு உலக அறிவை விளங்க செய்யணும் அப்படிங்கிறதுக்காக அந்த இறைவன் திருவருள் நமக்கு செய்கிறாரு. அப்படி அந்த அறிவை உயிர்கள் அறியும் போதும் அந்த ஆணவ மலம் மீண்டும் அந்த மெய் அந்த ஞானத்தை கொடுக்கக்கூடிய அந்த அறிவை மறைத்து தான் நிற்கிது. அப்போ இந்த 2 மலங்களும் ஒன்று கிடையாது.
அதாவது நம்ம மொத்தத்தில் என்ன சொல்லுவோம் அப்படின்னா மும்மலங்கள் அப்படின்னு சொல்லி ஆணவம் கண்மம் மாயை அப்படின்னு சொன்னாலும் இந்த ஆணவங்கிறது வேறு தன்மையுடையதாகவும் மாயைங்கிறது வேறையாகவும் இருக்குது. ஆணவம் அப்படிங்கிறது டோட்டலி இந்த மெய்ஞானத்தை நமக்கு அறிவை உயிரினுடைய அறிவை முழுவதும் மறைத்து நிற்கி. ஆனால் மாயை அப்படிங்கிறது நமக்கு இந்த உயிர்களுக்கு வந்து உதவக்கூடிய வகையில் ஒரு சிறு விளக்கு போல இருந்து அதற்கு ஒரு சிற்றறிவை கொடுக்குது. அந்த சிற்றறிவை கொடுக்கும்போதும் மீண்டும் அந்த ஆணவ மலம் அதையும் அப்பவும் போய் அறிவை மறைச்சி தான் நிற்கிது. அப்போ இந்த ரெண்டு மரங்களும் ஒரே தன்மையுடையதாக இல்லாமல் வேறு வேறு வகையாக தான் இருக்குது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஸோ இந்த இறைவன் வந்து இறைவனுடைய திருவருளால் நமக்கு வந்து பிரகிருதி மாயிலிருந்து ஆன்ம தத்துவங்களும், அப்புறம் வந்து அசுத்த மாயிலிருந்து வித்யா தத்துவங்களும், சுத்த மாயையிலிருந்து சிவ தத்துவங்கள் எல்லாமே மொத்தம் 36 தத்துவங்கள் இந்த உயிர்களுக்கு கொடுக்கப்படுது. இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, முதல்ல இந்த விந்து சக்தி உயிர்களிடத்திலே இந்த வாக்குகளை தோற்றுவிப்பதற்காக ஒரு நாதம் தோன்றும். அந்த நாதமானது மூலாதாரத்திலிருந்து துரியத்திற்கு நமக்கு வந்து மேல் நோக்கி வரும். இது வந்து ஒரு நுண் ஒளியாகும். இந்த வாக்கை சூக்குமை வாக்கு அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஸோ இந்த வாக்கு அப்படிங்கிற ஒரு கான்செப்டை பற்றி அடுத்த பாட்டில் இன்னும் நல்ல தெளிவாகவே நமக்கு வந்து சொல்லியிருக்காங்க. நாம் இப்போ பேசுகிறோம் அப்படின்னா அது வந்து நமக்குள்ளே வந்து அது சூக்குமமாக இருந்த அந்த ஒளி தான் நமக்கு வந்து ஒவ்வொரு இடத்துலையா மேலே ஏறி வந்து நம்முடைய வாயிலேருந்து வரும்போது அது ஒரு மொழி வடிவில் ஒரு ஒலியாக நமக்கு வந்து பிறர் கேட்கும் வண்ணம் அந்த ஒலியாக அது வருது அப்படிங்கிற விஷயத்தையெல்லாம் அடுத்த பாட்டில் கொஞ்சம் தெளிவாகவே நமக்கு வந்து சொல்லியிருக்காங்க மாஸ்டர்ஸ். அப்போ இதில் வந்து இந்த சகல அவத்தையில் வந்து இறைவனுடைய திருவருளால் நமக்கு இந்த உயிரினுடைய அறிவை விளக்கம் கொடுத்தாலும், விளங்க செய்யணும்னு பல தத்துவங்கள் கருவிகள் எல்லாமே கொடுத்தாலும் அந்த நேரத்துலேயும் இந்த ஆணவ மலம் உயிரினுடைய அறிவை மறைத்து தான் நிற்கிது. அப்போ ஆனால் டோட்டலி நமக்கு அந்த ஆணவ மலம் முழுவதும் நமக்கு வந்து அகன்று போகணும் அப்படின்னா அந்த இறைவனுடைய திருவருளால் மட்டுமே அந்த ஆணவ மலம் முழுவதையும் வந்து போக்க முடியும், நீக்க முடியும் அப்படின்னு இதை சொல்லி முடிக்கிறாங்க மாஸ்டர்ஸ். எஸ் மாஸ்டர்ஸ், நன்றி மாஸ்டர்ஸ்.